அவனருளாலே அவன் தாழ் பணிந்து. அன்றாட வாழ்வில் நம்ம இறை வழிபாட்டு முறையை கடைபிடிப்போம். குலதெய்வம் மற்றும் இஷ்ட தெய்வம். குலதெய்வம் நம்ம முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க, அதன் மூலமா நம்ம வழிபாடு பண்ணுவோம். இஷ்ட தெய்வம்ன்றது நம்ம சாதாரணமாக கோயிலுக்கு போயிருப்போம், சாமி கும்பிட்டுருப்போம், அதை தொடர்ந்து செய்கிற பாக்கியம் கிடைக்கும், அம்மாவோட அருள் கிடைக்கும். அதன் மூலம் அந்த அருளை பெற்று நம்ம அதை கடைபிடிக்க ஆரம்பிப்போம். நாளடைவில் அந்த தெய்வத்தின் அருளை நம்ம உணரும் போது சொல்ல வார்த்தையே இருக்காது. ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் தெய்வம் நமக்கு எந்த அளவுக்கு துணை நிற்கிறாங்க, எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத நம்ம உணர்வுபூர்வமாக நம்ம உணர்ந்திருப்போம். பக்தர்கள் ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெண் தெய்வத்தை கும்பிடும்போது அம்மான்னு தான் ஏற்றுப்பாங்க. அப்படியே அந்த பெண் தெய்வத்தை வழிபடும் போது என்ன ஒரு சூழ்நிலை வந்தாலும் அம்மாட்ட சொல்ற வார்த்தை, திக்கு தெரியாதவங்களுக்கு தெய்வம் தான் துணை சொல்லுவாங்க. இப்போ இல்லை, எப்போதுமே உன்னை விட்டா எனக்கு யாருமே இல்லைம்மா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னு மாரித்தாயின் அனுகிரகத்தோடு பிறந்த பக்தையின் வாழ்வில் நடந்த அற்புதத்தை கேட்கலாமா? அதாவது எங்கள் அம்மா ஃபஸ்ட்டு அக்கா, அண்ணன், 3வது குழந்தை வேணாம், 3 குழந்தையெல்லாம் வளர்க்க முடியாது, 2 போதும், 3 பிள்ளைன்னு சொல்லணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவெடுத்திருந்தாங்களாம். அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆயிடுச்சுன்னா, கலைக்கலாம் அப்படின்னு சொல்ல போகும்போது அப்பாவும் மாத்திரை வாங்கிட்டு டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணிட்டு கலைச்சலான்னு மாத்திரை வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களாம். வீட்டுக்கு அம்மா மாத்திரை போட வச்சிருக்கிறப்ப டக்குன்னு பார்த்தா அக்காவுக்கு அம்மை போட்டுருச்சான். அப்புறம் அம்மா போட்டோடனே அம்மா என்ன பண்ணிருக்கோம், ஐயோ அம்மா போட்டுட்டா நமக்கு பீரியட்ஸ் வந்துச்சுன்னா பிள்ளைய பார்த்துக்க முடியாதே, சரி கொஞ்ச நாளுக்கு ஒரு பிள்ளைக்கு தலைக்கு தண்ணி ஊற்றினதுக்கு அப்புறம் போட்டுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரையை எடுத்து கூரையில் சொருகி வச்சுட்டாங்களாம். கரெக்டாக அக்காவுக்கு அம்மா போட்டு தலைக்கு தண்ணி ஊற்றிட்டு, சரி அப்பா முடிஞ்சிருச்சு நம்ம இப்போ மாத்திரையை போடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மாத்திரையை போடும்போது அண்ணனுக்கு அம்மை போட்டுருச்சான். அண்ணனுக்கு அம்மை போட்டோடனே ஐயோ மாத்திரை திரும்பவும் அண்ணனுக்கும் பீரியட்ஸ் வரக்கூடாதே அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு எங்கள் அம்மா அந்த மாத்திரையை திரும்பவும் கூரையில் சொருகி வச்சுட்டாங்களாம். இப்படி 2 பேருக்கும் அம்மை போட்டோன்னே அப்புறம் எங்கள் பாட்டி திட்டினாங்களாம். கரு வளர்ந்துருச்சான். பாட்டி என்ன சொன்னாங்களாம், இது குழந்தை இருக்கணும்னு இருக்கு போல, நீ பெற்றுக்கோ, வேணாம் இதை கலைக்காத அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். உடனே அம்மாவும் என்னடா சரி பரவாயில்ல பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா சரி பெற்றுக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருந்தப்ப கடைசியில் மாதம் 9வது மாதம் அப்போ அம்மாவுக்கு அம்மா போட்டுருச்சு. எங்கள் அம்மாவுக்கு நல்லா அம்மா போட்டுருச்சான். டாக்டருங்க பிரசவம் எதில் பார்த்தாங்கன்னா, மகனி டாக்டர் இருக்காங்கல்ல, அவங்க தான் சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் அவங்களே செப்பல்லாம் கழட்டிட்டு நல்ல வேப்பலையை விரித்து பெஞ்சு மேலே அங்கே சென்ட்ரல் ஹாஸ்பிட்டலில் யாரையும் உள்ளே விடலையாம், வேப்பலையில் படுக்க வச்சு தான் எனக்கு அம்மாவுக்கு பிரசவம் பார்த்தாங்களாம். நல்லா போட்டுச்சான்டா அம்மனாலும். இந்த படத்துலலாம் அம்மா போட்டால் காட்டுவாங்கல்ல, அந்த மாதிரி போட்டிருந்ததாம். இப்படி படுத்தா அப்படி முதுகில் இது காதுக்குள்ள வாயில் எல்லாம் தலையிலலாம் பார்த்தா அவ்வளோ போட்டிருக்குமா. அந்த அளவுக்கு பெரிய அம்மையாராக ஒருத்தர் தான் காப்பாற்ற முடியுங்கிற அளவுக்கு போட்டுருச்சான். அப்போ தான் எங்கள் அப்பா நம்ம மகேஸ்வரி அம்மனுக்கு அழகு குத்தி பெரிய அழகு குத்துவாங்களடா, அந்த கூடு மாதிரி, அதை நான் குத்தி வேண்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறப்ப அப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்களாம், முத்துமாரின்னு பேர் வை, இருக்கங்குடி முத்துமாரி கூட்டு வரேன்னு பேர் வைங்க அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பிரசவம் நல்லபடியாக ஆகணும்னு வேண்டிட்டாங்களாம். அப்புறம் மகனி டாக்டர்மா செருப்பு கூட கழட்டி வச்சுட்டு சுத்தபத்தமாக இத்தனைக்கும் அவங்க ஒரு கிறிஸ்டின், ஆனால் அவங்க பிரசவம் பார்த்தாங்களாம். பிரசவம் பார்த்து வெளியில் குழந்தை வந்தோடனே குழந்தை எனக்கும் உள்ளுக்குள்ளே அம்மா போட்டிருந்ததான். அதுதான் எங்கள் அம்மா சொல்லுவாங்க, அந்த அம்மாவோட அருளால் நீ பிறந்த முத்துமாரி அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு உண்மையாக சொல்கிறேன்டா, எங்கள் அம்மாவை கூட எனக்கு அம்மானு டக்குன்னு வராது. எனக்கு அம்மானா அது இருக்கங்குடி முத்துமாரி அம்மா தான் ஃபஸ்ட்டு. சொல்லும் போதே எனக்கு அழுக வருது. அந்த அளவுக்கு எனக்கு உயிர் அந்த சாமி. சில சமயம் கோவத்தில் கூட லைஃப்பில் ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லுவேன், அப்பயே நீ என்னை கலைச்சிருக்கலாம்ல, நீ தான் உன்னால தான் நான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உரிமையாக முத்துமாரி அம்மாவை தான் திட்டுவேன். அந்த அளவுக்கு எனக்கு அவங்க மேலே உயிர். என்னவோ ஒரு வெறித்தனமான ஒரு பாசம், அது சொல்ல முடியாது. நான் இப்பயும் நான் நினைப்பேன், எங்கே நான் ஏதாவது நினைக்கும் போது டக்குன்னு எனக்கு வலது காலம் எல்லா சாமியும் வலது கால் மடிச்சிருக்காது. இருக்கங்குடி முத்துமாரி அம்மன் மட்டும்தான் வலது கால் மடிச்சு உட்கார்ந்துருப்பாங்க. எல்லா சாமியும் இடது கால் தான் மடிச்சிருக்கும். அனுதினமும் பக்தர்கள் வாழ்வில் தீராத வினையும் தீர்த்து வைப்பாள் திருசூலத்தை கையில் ஏந்தியபடி என் தாய் இருக்கங்குடி மாரியம்மா. ஓம் சக்தி பராசக்தி.